ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் அனுத்து விக்னேஷ். ஸோ நடுவில் ஒரு பிரேக் ஆயிடுச்சு, உங்களுக்கே தெரியும். இல்லைனாலும் நான் சொல்றேன், கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு. ஸோ நார்மலா வெறும் ஃபீவர் அண்ட் கோல்டா இருந்தாலும் பரவாயில்ல, த்ரோட் தான் ரொம்ப பிரச்சனையாவே இருந்துச்சு. இப்போ பெட்டர், இப்போ எவ்வளோ பெட்டர், ஃபுல்லா கியூர் ஆகலனால த்ரோட் மச் பெட்டர். சரியா? ஸோ இந்த வீடியோ மட்டும் நீங்க முடிஞ்சா ஹெட்செட் இல்லை ஏர்பாட்ஸ் ஏதாவது மாட்டிட்டு கேளுங்க. ஏன்னா நான் எப்பயும் பேசுறதை விட அந்த வால்யூம் வந்து நான் கம்மியாக தான் பேசுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கம்மியாக கூட கேட்கலாம், சீக்கிரமே நார்மல் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல நான் தரதா சொன்னா லாஸ்ட் மேக்ஸ் சாப்டரான பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் தரேன். ஸோ நான் ஜாமெட்ரி அண்ட் ட்ரிக்னாமெட்ரிக்கு உங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் தரல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்டிகுலரா குரூப் டில அந்த 2 சாப்டர்லயும் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸும் கம்மியா இருக்கு அண்ட் கொஞ்சம் பேசிக்காவே இருக்கு. அந்த 2 சாப்டருக்கும் நான் சிறப்பான சம்பவமா வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். அது இப்போ வராது. ஸோ எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கும் சேர்த்து வரும் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல நான் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் ஒன் ஷார்ட்டா கொண்டு வந்திருக்கேன். அண்ட் தென் பைப்ஸ் அண்ட் சிஸ்டனை பொறுத்த வரைக்கும் வெறும் குரூப் டி கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாவே இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ரொம்ப வெறும் ஈஸியான கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வர்றதுல எனக்கும் ஒரு ஃபீல்டு இருக்காது, உங்களுக்கும் ஒரு ஃபீல்டு இருக்காதுல்ல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஏஎல்பி, டெக்னீஷியன், என்டிபிசி, செக்ஷன் கண்ட்ரோல் எல்லாத்துலயும் கேட்ட பெஸ்ட் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் அடுத்த கொஸ்டின் எப்படி இருக்கும், இதை எப்படி சால்வ் பண்றது, இதை எப்படி சால்வ் பண்றதுங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். சரியா? ஸோ ஆஸ் யூஸ்வல் தான் எப்பயும் சொல்ற மாதிரி அடுத்த நான் சயின்ஸ் பயங்கரமான பிளானிங் இருக்கு. ஓகேவா? ஸோ சாப்டர் வைஸ் போறோம். தியரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இல்ல, தியரி, என்னோட ஸ்டைல்ல தியரி அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறீங்க. பயங்கரமா இருக்கும். சரியா? அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நோட்ஸ், இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து அதுல கிடைக்கும். ஓகேவா? கமெண்ட்ல லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மறக்காம நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லேர்ன் வித் விக்னேஷ் ஃப்ரம் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்லயும் இருக்கு. சரியா? ஸோ அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரே இடத்துலயே கிடைக்கும். 450க்கு மேல பிடிஎஃப்ஸ் இருக்கு. ஓகேவா? யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஃபோல்டர்ல நீங்க ப்ரிப்பேர் பண்றது எந்த எக்ஸாமோ அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோலயே நான் கிட்டத்தட்ட எல்லா கொஸ்டின்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கேன், பாருங்க. அண்ட் தென் இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ண சாப்டர். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். யூடியூப்ல கிட்டத்தட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல எல்லாமே என்னோட வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனாலதான் மறுபடியும் அதுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு நான் ஸ்டாப் பண்றேன் கொஞ்ச நாளைக்கு. ஓகேவா? அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் தேவைப்பட்டதுன்னா யூடியூப்ல லேர்ன் வித் விக்னேஷன் டைப் பண்ணி ஸ்பேஸ் அந்த டாபிக் நேம். ஓகேவா? நீங்க லிங்க் சர்ச் பண்ண முடியலனாலும் சர்ச் பண்ணுங்க இப்படி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அல்ஜிப்ரா வேணும்னா இப்படி. ஸோ இப்படி எந்த டாபிக் நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்படி டைப் பண்ணுங்க யூடியூப்லயே சர்ச். ஓகேவா? யூடியூப்ல இந்த மாதிரி போட்டு சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அது கிடைக்கும். ஓகே? ஸோ நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சாப்டரா டைம் அண்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி சாப்டரா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கவர் பண்ணேன். எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு, ஏன்னா ஒன்னோட ஒன்று ரிலேட்டட்னு சொல்றேன். ஸோ யாரெல்லாம் கண்டினியூவா பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. பிரேக், அதாவது ஒரு சாப்டர் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண டஃபா இருக்கும். சரியா? அந்த வகையில பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல நம்ம ஒரு சில டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழாய் கணக்குல வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, ஒரு தொட்டி, அந்த தொட்டியை நிரப்புறதுக்கு 2 டேப் இருக்கலாம், 3 டேப் இருக்கலாம், இல்ல சம்டைம்ஸ் 4 டேப் கூட இருக்கலாம். அது கொஸ்டின் பேஸ்ட் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து நார்மலா இதை ஃபிராக்ஷன் மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். பட் அதை நான் அப்படியே அவாய்ட் பண்ணுவேன், உங்களையும் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சரியா? ஃபிராக்ஷன் மெத்தட் ரொம்ப டைம் எடுக்கும், நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குலாம் அது செட் ஆகாது. ஓகே? ஸோ நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு தொட்டி. ஓகே? ஸோ அதுல 2 பைப் இருக்கு. ஓகேவா? பைப் ஏ, பைப் பி. ஓகே? ஸோ ஏற்கனவே எல்லாமே நல்லா கான்செப்ட்ஸுவலா தெரிஞ்சவங்க இது எனக்கு வேண்டாம் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணுங்க. ஓகேவா? நான் யூடியூப்ல எடுத்துட்டு வர எல்லா வீடியோவும் மோஸ்ட்லி எப்பயுமே ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபரா வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்க இல்லையா, இது வரைக்கும் நம்ம சேனலே பார்க்காதவங்களும் பார்ப்பாங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ஆல்ரெடி கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டும் போகலாம். ஓகேவா? நோ ப்ராப்ளம். தென் இன்னொரு பைப் இருக்கு, பைப் பி. ஓகே? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிஸ்டம், ஒரு தொட்டி இருக்கு. இந்த தொட்டியை இந்த 2 டேப்பும் சேர்ந்து தண்ணியை நிரப்புது இல்லையா? இந்த மாதிரி தான் உங்களோட கொஸ்டின் இருக்கும். இதுல நீங்க கவனிக்க வேண்டியது, டைம் அண்ட் ஒர்க்ல நம்ம என்ன பார்த்தோம், ஏபிசி இல்லைன்னா
மனிதர்களோட பேரை வச்சு ஏதாவது ஒரு பேரை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. பட் அந்த மாதிரி இங்க நம்ம யூஸ் பண்ணாம அதுக்கு பதில் பைப் ஏ பைப் பி, இல்லைன்னா அவங்களே நார்மலா என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா 2 குழாய்கள் அப்படின்னு 2 pipes அப்படின்னு ஜென்ரலா கொடுத்துருவாங்க. அதை நம்ம பைப் ஏ பைப் பின்னு எடுக்கலாம், இல்ல 1 2 அப்படின்னு எடுத்துட்டு போலாம். ஓகேவா? சரி, தென் ஒவ்வொரு பைப்பும் ஒரு அமௌண்ட் ஆஃப் வாட்டரை டிஸ்சார்ஜ் பண்ணும் இல்லையா? ஒரு சில பைப்ல அதிகமா தண்ணி வரும், ஒரு சில பைப்ல கொஞ்சம் கம்மியா தண்ணி வரும். அதிகமா தண்ணி வர பைப் என்ன பண்ணும்? சீக்கிரமா தொட்டிய நிரப்பும். கம்மியா தண்ணி வர பைப் கொஞ்சம் லேட்டா தொட்டிய நிரப்பும் இல்லையா? சோ அந்த தண்ணி வருது இல்லையா, அதை தான் இந்த இடத்துல நம்ம எஃபிஷியன்சின்னு யூஸ் பண்ணுவோம். எஃபிஷியன்சி ஆர் இப்போ உங்களோட கேள்வியில அவங்க அவருக்கு கொடுத்தாங்க இல்ல மினிட்டு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மொத்த தொட்டி நிரம்ப 240 மணி நேரம் ஆகுது அப்படின்னு எடுத்தா எஃபிஷியன்சியை நம்ம இன்னொரு விதமா 1 hour ஒர்க், 1 hourல அந்த பைப் எவ்வளவு நிரப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஃபிஷியன்சினாலும் 1 hour இல்ல 1 minute, செகண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி வராது. தென் டைம் டேக்கன் கொடுத்துருவாங்க. ஸோ மொத்த தொட்டியை நிரப்ப 10 மணி நேரம் ஆகுது, 12 மணி நேரம் ஆகுது அப்படின்னு. அதுதான் இங்க டைம் டேக்கன். சரியா? ஸோ ஒவ்வொரு பைப்பும் தொட்டியை நிரப்ப எவ்வளவு டைம் எடுக்கணும் அதுதான் டைம் டேக்கன், அந்த குழாய் எடுக்கக்கூடிய நேரம். சரி, டோட்டல் கெப்பாசிட்டிங்கிறது என்ன? டோட்டல் கெப்பாசிட்டிங்கிறது இதுதான், இந்த டேங்கோட கெப்பாசிட்டி. ஓகேவா? ஸோ இந்த டேங்கோட கெப்பாசிட்டி தான் டோட்டல் கெப்பாசிட்டி. அண்ட் இதுதான் நம்ம டைம் அண்ட் ஒர்க் சாப்டர்ல என்னன்னு பார்த்தோம், டோட்டல் ஒர்க்னு பார்த்தோம்ல, எத்தனை யூனிட்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரி இதுல டோட்டல் கெப்பாசிட்டி. ஓகேவா? கிளியரா? இதுக்கு மேல யாருக்கும் டவுட் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இங்க 2 விதமான பைப் இருக்கும். சரியா? இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் பைப்பே 2 விதமா இருக்கும். ஒண்ணு பாசிட்டிவ் ஒர்க் செய்யற பைப், அண்ட் இன்னொரு பைப் எப்பயுமே நெகட்டிவ் ஒர்க்க பண்ணும். அது என்ன நெகட்டிவ் ஒர்க்? வெயிட் அண்ட் சீ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைப் ஏ 10 ஹவர்ஸ்ல தொட்டியை நிரப்புதுன்னு எடுத்துப்போம். ஓகேவா? பைப் பி 12 ஹவர்ஸ்ல தொட்டியை நிரப்புதுன்னு எடுத்துப்போம். அப்போ எந்த பைப்புக்கு எஃபிஷியன்சி அதிகம், எந்த பைப்ல இருந்து வெளியே வர அந்த வாட்டரோட அமௌண்ட் அதிகம் நீங்க நினைக்கிறீங்க? எந்த பைப் கம்மியான நேரத்துல தொட்டியை நிரப்புதோ அதுல இருந்து அதிகமா தண்ணி வருதுன்னு அர்த்தம் இல்லையா? எப்படி நம்ம டைம் டேக்கனும் எஃபிஷியன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொன்னோம்ல டைம் அண்ட் ஒர்க்ல. ஒருத்தவங்களோட திறமை நேரங்கிறது உல்டா, திறமையானவங்களுக்கு கம்மி டைம் தேவைப்படும். அதே தான் இங்கேயும். சரியா? இப்போ இது கேள்வி, பைப் ஏ எத்தனை மணி நேரத்துல நிரப்புது, பைப் பி எத்தனை மணி நேரத்துல நிரப்புது, 2 பைப்பையும் அட் அ டைம் திறந்தா தொட்டி எவ்வளவு நேரத்துல நிறையும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? ஸோ அதே தான் பைப் ஏ பைப் பி, நம்ம வேற எந்த கான்செப்டும் யூஸ் பண்ண போறதுல, நான் டைம் அண்ட் ஒர்க்ல என்ன யூஸ் பண்ணணும் அதே தான். ஸோ இங்க 10 இங்க 12, அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னா எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வர போகுது? 60. ஸோ 10 6 ஆர் 12 5 சார் இல்லையா? இங்க நான் உங்களுக்கு சொன்னது அதே தான். இதுதான் நம்மளோட டோட்டல் கெப்பாசிட்டி. இங்க கிடைக்குது இல்லையா? இதுதான் எஃபிஷியன்சி. இதுதான் ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட டைம் டேக்கன். அவ்வளவுதான். ஸோ கான்செப்ட் எல்லாமே சேம். அப்போ மொத்த கெப்பாசிட்டி 60, நிறைய வேண்டியது 60, ரெண்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் 6 + 5 11ங்கிறது எஃபிஷியன்சி. ஸோ சால்வ்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, 5 சம்திங் வரும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? அப்போ 2 பைப்பையும் அட் அ டைம் திறக்கும் போது இந்த மாதிரி நேரத்துல தொட்டி நார்மல். சரியா? தென் நெகட்டிவ் ஒர்க் செய்யும் அப்படின்னு சொன்னால அது என்ன? சில நேரத்துல மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இந்த 2024 2025 2026 எடுத்து பார்த்தா மோஸ்ட்லி இந்த நெகட்டிவ் ஒர்க் பண்ற பைப்பும் கொடுத்துருக்காங்க பாஸ்ட்ல. சோ இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லயும் இதை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா 3 பைப் இருக்கு. நல்லா நோட் பண்றீங்களா? இங்க பாருங்க, பைப் ஏ, பைப் பி, கீழே சி. ஒரு சின்ன மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா பைப் ஏ வந்து தண்ணியை நிரப்புது, பைப் பியும் தண்ணியை நிரப்புது, பைப் சி டேங்க எம்டி பண்ணுது. சோ இந்த பைப்பை சில நேரத்துல பைப்புன்னு கொடுப்பாங்க, டிஸ்சார்ஜ் பைப்புன்னு கொடுப்பாங்க, இல்லைன்னா தொட்டியில ஒரு ஓட்டை இருக்கு, ஹோல் இன் தி சிஸ்டம் அப்படின்னு கொடுப்பாங்க.
ஸோ ஒரு தொட்டியில ஓட்டனாலும் இல்ல இந்த நெகட்டிவ் ஒர்க் பண்ற பைப்புனாலும் டிஸ்சார்ஜ் பண்ற பைப்புனாலும் ஒண்ணுதான். ஸோ இவங்க நிரப்புறாங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் ஒர்க் பண்ற பைப் வந்து அதை காலி பண்ணும். சரியா? சரி சரி, இந்த மாதிரி கணக்கை நம்ம எப்படி சால்வ் பண்றது? சி, ஒண்ணுமே இல்ல. டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ஏபிசி, சி பைப்புங்கிறது நெகட்டிவ் ஒர்க் பண்ணுதா, சோ அதோட டைமிங் என்ன கொடுக்குறாங்களோ அதை எப்பயுமே மைனஸ்னு வச்சுக்கோங்க. எல்சிஎம் எடுக்கும் போது அதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைப் ஏ இருக்கு, இந்த தொட்டியை 10 மணி நேரத்துல நிரப்புது. பைப் பி இருக்கு, இந்த தொட்டியை 12 மணி நேரத்துல நிரப்புது. பைப் சி இருக்கு, இந்த தொட்டியை 20 மணி நேரத்துல எம்டி பண்ணுது அப்படின்னு கொடுப்பாங்க. இங்க ஒரு விஷயத்த நீங்க லாஜிக்கா புரிஞ்சுக்கணும். எப்பயுமே இந்த எம்டி பண்ணுதுல, நெகட்டிவ் ஒர்க் பண்ணுதுல, டிஸ்சார்ஜ் பண்ற பைப்பு, இது அதிகமான டைம் தான் எடுக்கும் கேள்வியில. ஏன் அது? சி, நிரப்பக்கூடிய குழா அதிக நேரம் எடுத்தாதான், நிரப்பக்கூடிய குழா கம்மியான நேரம் எடுத்தாதான் தொட்டி நிறையும். ஃபார் எக்ஸாம்பிள், அட் அ டைம் இந்த பைப்பையும் திறக்கிறீங்க. இந்த பைப்பு ரொம்ப வேகமா எல்லாம் தண்ணியும் வெளியேற்றுதுன்னு வைங்க. அப்போ பைப் எந்த காலத்துலயும் நிறையாது, கரெக்டா? சோ அதை விட இது ஸ்லோவா டிஸ்சார்ஜ் பண்ணாதான் இந்த தொட்டி நிரம்பும். லேட் ஆகும், கண்டிப்பா லேட் ஆகும். ஏன்னா ஒரு தொட்டில ஹோலே இல்ல, பட் இன்னொரு தொட்டில ஹோல்ஸ் இருக்கு அப்படின்னா எம்டி வேற ஆகும், ஒரு பக்கம் நிரம்பிக்கிட்டே இருக்கும். சரியா? இதுதான் லாஜிக். சோ இந்த மாதிரி எம்டி பண்ற பைப் இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது டைம் டேக்கனை நீங்க நெகட்டிவா எடுத்துக்கணும், மைனஸ் பண்ணும். சரி, இப்போ நான் கேள்வியில என்ன சொன்னேன்? ஏ பைப் வந்து 10 மணி நேரத்துல தண்ணியை நிரப்புது, பி பைப் 12 மணி நேரத்துல தண்ணியை நிரப்புது, சி பைப் 20 மணி நேரத்துல அதை எம்டி பண்ணுது. ஸோ மைனஸ் போட்டுக்கும். எதுவுமே இல்லைன்னா அது பிளஸ், உங்களுக்கே தெரியும்ல. ஆஸ் யூஸ்வல் தான், ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. எல்சிஎம் எடுக்கும். மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வர போறது 60 hours. டோட்டல் கெப்பாசிட்டி 60 லிட்டர், 60 யூனிட்ஸ், எது வேணாலும் எடுத்துக்கோங்க. சரியா? நோ ப்ராப்ளம். யூனிட்ஸ் கூட கன்சிடர் பண்ணு. தென் 10 into 6 போட்டா 60, 12 into 5 போட்டா 60, 20 into -3 போட்டா 60. எப்பயுமே மைனஸ் போட்டுக்கோங்க. இங்க மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் தான் வரும், நோ ப்ராப்ளம். சரியா? அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். டோட்டல் கெப்பாசிட்டிங்கிறது எப்போ உங்களுக்கு கிடைக்குது? எப்பயுமே டோட்டல் கெப்பாசிட்டிங்கிறது எப்பயுமே எவ்வளவு டைம் எடுக்குது, ஒவ்வொரு பைப்பும் எவ்வளவு டைம் எடுக்குது, ஒவ்வொரு பைப்பும் 1 மணி நேரத்திலயோ இல்ல 1 நிமிஷத்திலயோ செய்யக்கூடிய வேலை. இல்லையா? டைம் அண்ட் ஒர்க்ல இதை தான் நம்ம டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைம் டேக்கன்னு சொல்லுவோம். அதே தான் இங்கேயும். ஓகேவா? சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரெண்டையும் இன்டூ பண்ணாதானே இங்க போறீங்க, அதுதான் அங்க சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ இதுல கேள்வி வெரைட்டியா நிறைய கேட்பாங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி, டைம் அதிகமா எடுக்கிற மாதிரி. எக்ஸாமினரோட மைண்ட் செட் என்ன? உங்களே லேட் பண்ணும், உங்க அட்டெம்ப்டா கம்மி பண்ணும், உங்களே ஃபில்டர் பண்ணும் தானே. சோ முன்னாடியே நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டு போறது நல்லது. இந்த மாதிரி எம்டி பண்ற பைப்பை கொடுத்துட்டு வெரைட்டியா கேள்வி கேட்பாங்க. அட் அ டைம்ல 3 பைப்பையும் ஓபன் பண்ணா எப்போ தொட்டி நிறையும்? இல்ல இந்த நிரப்புற பைப்பை மட்டும் ஏபி நிரப்புது இல்லையா, இந்த ஏபி பைப்பை நான் கொஞ்ச நேரத்துக்கு ஓபன் பண்ணிட்டு, சி பிக்சர்ல பாருங்க, ஏ பைப்பையும் பி பைப்பையும் நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3வது மணி நேரம் ஸ்டார்ட் ஆகும்போது நான் சி பைப்பையும் ஓபன் பண்ணா என்ன ஆகும்? அந்த மாதிரி கேள்வி. இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஏஎல்பிலையும் செக்ஷன் கண்ட்ரோல்லையும் பார்க்க போறோம். ஏ பைப்பும் பி பைப்பையும் ஏதோ ஒரு மணி நேரமோ 2 மணி நேரம் ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சி பைப்பை ஃபுல்லா ஓபன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏ 1 மணி நேரமும் பி 1 மணி நேரமும் ஆல்டர்னேட்டா மாத்தி ஓபன் பண்றாங்க. சூப்பரா இருந்துச்சு கொஸ்டின், அதெல்லாம் பார்க்க போறோம். சரியா? இப்படி கேள்வி கேட்கப்படும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? டோட்டல் கெப்பாசிட்டி என்ன, அதுதான் எப்பயுமே நமக்கு மேல. சரியா? அண்ட் தென் 3 பைப்பையும் அட் அ டைம் திறக்கும் போது என்ன ஆகும்? 3 எஃபிஷியன்சியும் வரும்ல. இதால 6 யூனிட்டை நிரப்ப முடியும், இதால 5 யூனிட்டை நிரப்ப முடியும். இவங்க நிரப்பி வச்சா இதால 3 யூனிட்டை காலி பண்ண முடியும். கரெக்டா? சோ 6 + 5 11, 11 - 3 என்ன 8. சோ இந்த 8 தான் நடக்கும்.
ஒரு மணி நேரமும் இதுதான் நடக்கும். ஒரு மணி நேரத்துலயும் 8 யூனிட் தான் நிரம்பும். ஏன்னா இவங்களால 11 யூனிட் நிறைக்க முடிஞ்சாலும் இவர் ஒரு 3 யூனிட்டா காலி பண்றாரு இல்லையா? இதான் லாஜிக். நெகட்டிவ் ஒர்க் பண்ற அந்த பைப்பை மைனஸ்ல வைங்க, அதோட எஃபிஷியன்சி நீங்க மைனஸ்ல வைங்க. ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த நிரப்புற பைப்புக்கும் அண்ட் அதே சமயம் காலி பண்ற பைப்புக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். கொஸ்டின்ஸ் இருக்கு, தரமா செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் கிளியர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். ஸோ எல்லா எக்ஸாமோட கொஸ்டினும் இருக்கும் சரியா? பெஸ்ட் கலெக்ஷன். P and Q together can fill a cistern with water in 8 hours. If P alone can fill the cistern with water in 16 hours, then in how many hours will Q alone fill 1/4 of the same cistern with water? P மற்றும் Q இரண்டும் சேர்ந்து ஒரு தொட்டியை தண்ணீரால் நிரப்ப 8 மணி நேரங்கள் ஆகின்றன. P மட்டும் அந்த தொட்டியை தண்ணீரால் நிரப்ப 16 மணி நேரங்கள் ஆகுமெனில் Q மட்டும் அதே தொட்டியின் 4 ஒரு பகுதியை தண்ணீரால் நிரப்ப எத்தனை மணி நேரங்கள் ஆகும்? ஓகே, ஸோ கேள்வியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? P plus Q ரெண்டும் சேர்ந்து இல்லையா? ரெண்டு பைப்பும் சேர்ந்து P plus Q சேர்ந்து 8 ஹவர்ஸ்ல தொட்டியை நிரப்புது. P மட்டும் தனியா தொட்டியை நிரப்ப 16 ஹவர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் மொத்த தொட்டி வேண்டாமா, அதுல 4ல் ஒரு பங்கை மட்டும் Q மட்டும் தனியா நிரப்பினா எவ்வளவு நேரத்துல நிரப்புங்கிறது கேள்வி. ஆஸ் யூஸ்வலா எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் வந்து 16 தான் வரும். ஸோ 8 into 2 போட்டா 16, 1 போட்டா 16 இல்லையா? ஸோ 16ங்கிறது டோட்டல் கெப்பாசிட்டி. அது வேணாமா, அதுல 1/4 ஃபில் பண்ணா போதுமா? ஸோ 1/4 என்ன வரப்போகுது? 4 யூனிட்ஸ் தான். ஸோ 4 யூனிட் தண்ணி நிரம்பினா போதும், அதை Q தனியா பண்ணும். ஸோ Qவோட எஃபிஷியன்சி என்ன? PQ சேர்ந்து 2, P மட்டும் 1. அப்ப அதை 1 மைனஸ் பண்ணா இருக்கக்கூடிய 1 தான் Qவோட எஃபிஷியன்சி இல்லையா? ஸோ என்னோட ஆன்சர் 4, ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ படிப்படியா இல்ல, அடுத்தடுத்த கொஸ்டினே எப்படி இருக்குன்னு பாருங்க சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். ALP CBT2. Pipes A and B can fill a rectangular tank in 40 minutes and 120 minutes respectively. Pipe C can empty the completely filled same tank in 240 minutes. If pipes A, B and C are opened at the same time, then how many minutes will it take to fill that tank? A மற்றும் B ஆகிய இரு குழாய்கள் முறையே 40 நிமிடங்கள் மற்றும் 120 நிமிடங்களில் ஒரு செவ்வக தொட்டியை நிரப்பக்கூடும். சி என்ற குழாய் முழுமையாக நிரப்பப்பட்ட அதே தொட்டியை 240 நிமிடங்களில் காலி செய்யக்கூடும். ஏ, பி மற்றும் சி ஆகிய 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டி நிரம்ப எத்தனை நிமிடங்கள் ஆகும்? சி. இந்த பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் ஒன்றும் ஃபேன்சியான சாப்டர்லாம் இல்லை. ஸோ அதையுமே நீங்க மைண்ட்ல சால்வ் பண்ணலாம். பட் நீங்க அட்வான்ஸா யோசிக்கணும் சரியா? ஸோ இந்த கொஸ்டின்லாம் மைண்ட்ல தான் சால்வ் பண்ணலாம், ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஏ பைப்பும் பி பைப்பும், இங்க இந்த ரெக்டாங்குலர் டேங்குக்குலாம் வேலையே இல்லை. உடனே நீங்க ரெக்டாங்கிள் நினைச்சு ஏரியா ஈக்குவல் டு எல் இன்டூ பி அப்படிலாம் திங்க் பண்ணவே தேவையில்லை. அதை கொடுத்ததே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணதான். தொட்டினாலும் அந்த ரெக்டாங்குலர் டேங்க்னாலும் ஒண்ணுதான். ஏவும் பியும், ஏவால 40 நிமிஷத்துல தொட்டியை ஃபில் பண்ண முடியும், பி ஆல 120 நிமிஷத்துல. சி வந்து எம்டி பண்ணும். சி வந்து முழுமையா நிரம்பின ஒரு தொட்டியை 240 நிமிஷத்துல எம்டி பண்ணும். ஸோ 240ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 40, 120, 240. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 240 வரப்போகுது. 6, 2, 1. 6 plus 2, 8. 8 and 1 இல்லையா? 1. ஸோ நெகட்டிவ் ஒர்க் வந்து -1. 8 - 1 வந்து 7. ஸோ 3 சேர்த்து திறந்தால் 240/7. 240/7 நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 7 3s are 4s are 34. 2/7 ஆப்ஷன் சி. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா மைண்ட்லயும் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு. உங்களுக்கு நான் பேப்பர் பென்ல சால்வ் பண்ணி காட்டுறேன், நோ இஷ்யூஸ் சரியா? ஏ பைப்பு, பி பைப்பு, சி பைப்பு இல்லையா? ஏ வந்து 40 minutes, பி வந்து 120 minutes, சி வந்து நெகட்டிவ் ஒர்க் பண்ணுது 240 minutesல காலி பண்ணுது இல்லையா? எல்சிஎம் எடுங்க. ஸோ எல்சிஎம் எடுத்தா 240 தான், ஈஸியான நம்பர். ஸோ இது கெப்பாசிட்டி. 3s are 2s are 1s are 1 வந்து நெகட்டிவ் ஒர்க் -1. அப்போ 240ங்கிறது டோட்டல் கெப்பாசிட்டி நிரப்பியே ஆகணும். அட் அ டைம்ல 3ஐயும் திறக்கும் போது 3
+2 -1 இது எல்லாமே ஒரு நிமிஷத்துல நடக்கக்கூடிய வேலை இல்லையா? சோ ஒரு நிமிஷத்துல 5 - 1 3 + 2 - 1 4 சாரி 6 இல்ல ஞாபகத்துல ஓகே நோ ப்ராப்ளம். ஸோ 6 + 2 + 1 -1 8 - 1 is 7. ஸோ 240 யூனிட்ஸை இந்த நெகட்டிவ் ஒர்க்கும் சேரும்போது குறைக்குது. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 7 3s are 21, 7 4s are 28, 2/7 34, 2/7 வந்து ஆப்ஷன். Two pipes can fill a tank separately in. ஸோ இது பார்த்தீங்கன்னா NTPC CBT2 இல்லையா? Two pipes can fill a tank separately in 99 minutes and 90 minutes respectively. There is a pipe at the bottom of the tank to empty it. If all three pipes are opened simultaneously, the empty tank will be filled in 50 minutes. If no other pipes are open, how long will the pipe at the bottom of the tank take to empty a completely full tank? இரண்டு குழாய்கள் தனித்தனியாக ஒரு தொட்டியை முறையே 99 நிமிடங்கள் மற்றும் 90 நிமிடங்களில் நிரப்பக்கூடும். தொட்டியை காலி செய்ய அதன் அடியில் ஒரு குழாய் உள்ளது. 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் காலியாக உள்ள தொட்டி 50 நிமிடங்களில் நிரம்பும். வேறு எந்த குழாய்களும் திறக்கப்படாத நிலையில் முழுமையாக நிரம்பியுள்ள தொட்டியை அடியில் உள்ள குழாய் காலி செய்ய எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும்? கண்டிப்பா பைப்ஸ் அண்ட் சிஸ்டனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கொஸ்டினை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ அதனாலேயே நான் சொல்லுவேன் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் கொஸ்டினை வந்து கொஞ்சம் லாஸ்ட் ரவுண்ட்ல இல்ல செகண்ட் தேர்ட் ரவுண்ட்ல ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா இதுக்கு வந்து டைரக்டா மல்டிபிள் செக் பண்றது டிவிசிபிலிட்டி ரூலும் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால இப்போ இங்க பாருங்களேன், 2 பைப்பு ஃபில் பண்ணுது, ஒரு பைப்பு எம்டி பண்ணுது இல்லையா? ஆனா அந்த எம்டி பண்ற பைப்பு பத்தின டீடைல்ஸை நம்ம கொடுக்கல. அதான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ இதை நான் ஷார்ட் பண்ணிடுறேன், அப்போதான் கொஞ்சம் இடம் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏ பைப் இருக்கு, ஏ பைப் இருக்கு 99 மினிட்ஸ், பி பைப் இருக்கு 90 மினிட்ஸ். ஆல் த 3 பைப்ஸ் ஆர் ஓப்பன். ஸோ மூணுத்தையும் ஓப்பன் பண்ணா, அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூணையும் ஓப்பன் பண்ணா 50 மினிட்ஸ். இப்போ இது மூணுக்கும் நீங்க எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா? ஸோ இதுக்கு மூணுக்கும் எல்சிஎம் எடுக்கும்போது சேலஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னா, பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த நம்பர்ஸை மைண்ட்ல பிரிக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ இதை நான் பிரிக்கிறேன்னா 5 × 10, இதெல்லாம் 9 × 10ன்னு பிரிக்கலாம். ஸோ இங்க 10 10 காமனா வரதுனால நான் ஒரு தடவை எடுத்தேன்னா போதும். பட் இந்த 5 வரும் அண்ட் அங்க 9 வரும் இல்லையா? அதே மாதிரி இங்க 9 × 11 வரும். அப்போ 5 ஒரு தடவை வரும், 9 ஒரு தடவை கம்பல்சரி வரும், 11 ஒரு தடவை வரும். 5 × 9 × 11 என்ன? 9 5s are 45. 45 × 11 என்ன? 495 இல்லையா? ஏன்னா 45 × 10 450, 450 + 45 495. அண்ட் கம்பல்சரி ஒரு 10 வரும், அதனால இங்க 0. இப்படி நம்பரை பிரிச்சு பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி அதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா இந்த பெரிய டேபிள் நீங்க 99 1s are, 99 2s are, 99 3s are ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகும்ல, அதுக்காக சொல்றேன். ஓகேவா? இப்போ இதோட எஃபிஷியன்சி எல்லாம் எடுத்துருங்க. 99 × 5s are 495 இல்லையா? ஒரு 0. 90 × 55s are 50 × 5 9s are 45, 99. சி சூப்பர் கொஸ்டின் இது. இப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஓப்பன் ஆனால் 105 யூனிட் ஆஃப் ஒர்க்கா பண்ணுது. கரெக்டா? 105 யூனிட்டை நிரப்புது. பட் இங்க ஏன் அதுவே 99 ஆயிடுச்சு? ஏன்னா சி வந்து காலி பண்ணக்கூடிய ஒரு பைப் இல்லையா? அத டேங்க காலி பண்ணுது. காலி பண்றதுனாலதான் இங்க 99 ஆயிருக்கு. அப்போ அது எந்த வேகத்துல காலி பண்ணுது? என்ன எஃபிஷியன்சில? ஆர் எஃபிஷியன்சில. ஸோ இங்க சியோட எஃபிஷியன்சி என்ன? சியோட அந்த நெகட்டிவ் எஃபிஷியன்சி என்ன? -6.
கேள்வியே அதுதான். ஃபுல் டேங்க் இருக்கு, டேங்க் ஃபுல் ஆயிடுச்சு. டேங்க் ஃபுல்லா இருக்கும் போது சியை மட்டும் திறக்கிறாங்க. டேங்க் ஃபுல்லா இருக்குன்னா 4950 யூனிட்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து அதுல ஃபுல்லா இருக்கும் போது சியை ஓபன் பண்றாங்க அப்படின்னா சியோட நெகட்டிவ் ஒர்க் என்ன 6. ஸோ 6 8s are 48, 6 2s are 12, ரிமைனிங் 3 5. 825ங்கிறது என்னோட ஆன்சர். 825 நிமிஷங்கிறது ஆப்ஷன் ஏழு. ஓகேவா? கேள்வி சூப்பரா இருந்து பாருங்க. ஒண்ணுமே இல்லைங்க, நம்பர்ஸ் பெருசு, மற்றபடி அதே டைப் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ராப்பரா ஆன்லைன் கிளாஸஸ், பட் உங்களால நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா நீங்க ஒரு மணி ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். வீடியோஸை நீங்க பார்க்கணும். சரி, அப்படி இருந்தா என்னோட 600க்கும் மேல இருக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டைரக்ட் செலெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் நான் ஜஸ்ட் 2 minutes சொல்லிடுறேன். ரைட் நோ என்கிட்ட மேக்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் கம்ப்ளீட் கிளாஸஸ் இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட, கான்செப்டோட, தியரியோட எல்லாம். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். இதே மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பேன். தமிழ்ல நான் டீச் பண்ணியிருப்பேன். ஓகே, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எந்த நாலேஜும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா கோர்ஸே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 level. ரெக்கார்டட் கிளாஸஸ் தான், ஏன்னா எல்லா சப்ஜெக்டும் நானே எடுத்ததுனால. ஸோ ரொம்பவே டீட்டெயிலாக கான்செப்டை சொல்லிட்டு தான் கொஸ்டினுக்கு போயிருப்பேன். டேரக்டா கொஸ்டினுக்கு போறதோ இல்லை டேரக்டா ஃபார்முலா யூஸ் பண்றதோ நான் பண்ணதே இல்லை கோர்ஸ்ல. ஷார்ட்கட்ஸ்லாம் ரொம்ப லாஜிக்கலா இருக்கும். சில வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணதுமே நீங்களே மைண்ட்ல சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ கொஸ்டின்ஸ்க்கு லிமிடேஷன் இல்லாத அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். டைப் வைஸ் இருக்கும், லெவல் வைஸ் இருக்கும். நீங்க இங்க பாக்குற எல்லா எக்ஸாமோட கொஸ்டினையும் நான் கோர்ஸை இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா தனியா இந்த கோர்ஸ், தனியா அந்த கோர்ஸ்னு டிஃப்ரெண்டா பண்ணா மல்டிபிள் எக்ஸாம்ஸ் டார்கெட் பண்றவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், நிறைய காசு செலவு பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? இல்ல, ஸோ எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் அந்த கோர்ஸ்லயே. கிட்டத்தட்ட 10 years பேப்பரை சால்வ் பண்ணியிருக்கேன், எல்லாமே அஃபிஷியல் பேப்பர்ஸ். ஸோ நம்ம கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க, சாப்டர் வைஸோ இல்லை ஃபுல்லாவோ. அதுக்கப்புறம் நீங்க மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்க, செமையா உங்க ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் நான் யூஸ் பண்ண ஸ்பெஷல் மெத்தட்ஸ். ஸோ இதனால தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி மைண்ட்ல சால்வ் பண்ணுவாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆப்ல ஸ்டார்டிங்ல பெய்ட் கோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்குள்ள வந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கோர்ஸ்லேயே நான் எடுக்கக்கூடிய மேத்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். கிளிக் பண்ணி உள்ள போங்க. உள்ள போனதும் அகைன் இதுலயும் ஒரு டெமோ இருக்கும். ஸோ டெமோ பார்த்து பிடிச்சா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, நாட் கம்பல்சரி. ஓகேவா? அது கீழேயே நீங்க கூப்பன் பார்க்கலாம். ஸோ கூப்பன் தெரிஞ்சது அப்படின்னா 500 ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். கிளிக் பண்ணி பைனோ ஆப்ஷன் கொடுங்க. ஸோ பைனோ கொடுத்தோன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான். ஆன்லைன் பேமெண்ட் பண்ண பிறகு மை கோர்ஸ் ஆப்ஷன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸ் ஆக்டிவேஷன் ஆகும், அதுக்குள்ள இருக்கும். ஸோ கோர்ஸ்குள்ளேயும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், எப்படி கோர்ஸை ஃபாலோ பண்ணணும், 1 hour வீடியோ. அதை பார்த்துட்டு நீங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஏ வாட்டர் டேங்க் ஹாஸ் 2 inlet pipes, 1 outlet pipe. அவுட்லெட் பைப்னாலும் எம்டி பண்ற பைப்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? Pipe A can fill the tank in 4 hours, pipe B can fill the tank in 6 hours, and pipe C can empty the tank in 8 hours. எப்பயுமே சொல்றேன் பாருங்க, ஃபில் பண்ற பைப் சீக்கிரமா பண்ணும், எம்டி பண்ற பைப் லேட்டா பண்ணும். ஆஸ் பர் லாஜிக் அப்படிதான் இருக்கணும். சரியா? இஃப் எம்டி பண்ற பைப் மட்டும் ஸ்பீடா வேலை செஞ்சதுன்னா டேங்கே ஃபில் ஆகாது. ஓகே, இஃப் ஆல் த 3 pipes are opened for the first 3 hours and then pipe C is closed, how much total time is required to fill the tank? நல்லா இருக்குல்ல? ஒரு நீர் தொட்டியில் 2 நுழைவு குழாய்கள் A மற்றும் B மற்றும் ஒரு வெளியேற்று குழாய் உள்ளன. குழாய் A தொட்டியை 4 மணி நேரங்களிலும் குழாய் B தொட்டியை 6 மணி நேரங்களிலும் நிரப்புகிறது. மேலும் குழாய் C தொட்டியை 8 மணி நேரங்களில் காலி செய்கிறது. முதல் 3 மணி நேரங்களுக்கு 3 குழாய்களும் திறக்கப்பட்டு பின்னர் குழாய் C மூடப்பட்டால் தொட்டியை நிரப்ப தேவையான மொத்த நேரம் எவ்வளவு? ஓகேவா? இதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணிடலாம். ஷார்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஆப்ஷன் தானே, அது தெரியலனாலும் நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ கேள்வி பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏ வந்து 4 மணி நேரத்துல நிரப்புதுல, பி வந்து 6 மணி நேரம், சி வந்து எம்டி பண்ணுது. எம்டி பண்றதை எப்பயுமே மைனஸ்ல போட்டுக்கோங்க, அப்பதான் குழப்பம் வர. சரியா? ஸோ நான் எல்சிஎம் எடுக்கிறேன் அப்படின்னா இது டேட்டா ஈஸியா இருக்கு. ஏ 24 டைரக்டா தெரியுது 24. சரியா? 4 வந்து 6 ஆர் 6 வந்து 4 சார், இது வந்து மைனஸ்.
இப்போ ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்துல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் 1 hour. ஃபர்ஸ்ட் 1 hourல என்ன நடக்கும்? இவர் 6 யூனிட்டை ஃபில் பண்ணிடுவாரு, இவர் 4 யூனிட்டை ஃபில் பண்ணிடுவாரு, இவர் ஒரு 3 யூனிட்டை காலி பண்ணிடுவாரு. ஸோ 10 - 3 7 யூனிட்ஸ் வந்து 1 மணி நேரத்துல நிரம்பும் இல்லையா? அப்ப 3 மணி நேரத்துல என்ன நடக்க போகுது? 7 3s are 21 யூனிட்ஸ். 24ல 21 நிரம்பிடுச்சு, மிச்சம் இருக்கக்கூடியது 3 யூனிட் இல்லையா? அந்த 3 யூனிட் மிச்சம் இருக்கும் போது இவங்க என்ன சொல்றாங்க? சியை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த -3ங்கிறது வராது இல்லையா? இந்த 2 பைப்பையும் ஓபன் பண்ணி வைக்கும் போது 6 + 4 10 யூனிட் ஆஃப் ஒர்க் நடந்துட்டு இருக்கும், ஃபில்லிங்கிறது நடந்துட்டு இருக்கும். ஸோ ஏற்கனவே ஒரு 3 மணி நேரம், இது ஒரு 3/10 மினிட்ஸ்ல கேட்டிருக்காங்க. அவரை வந்து மினிட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? into 60 இல்லையா? ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். ஸோ இது வந்து 6 hour போகும். 6 × 3 18 minutes. ஸோ ஏற்கனவே ஒரு 3 மணி நேரம் அண்ட் இது ஒரு 18 நிமிஷம். 3 hours and 18 minutes. ஆப்ஷன் ஏ. ஸோ கேள்வியில இப்படிதான். சில சமயம் அட் டைம்ல எல்லாமே ஓபன் பண்றது, இல்ல 2 டேப் ஓபன் பண்றது, இல்ல ஒரு டேப்பை 1 மணி நேரம் ஓபன் பண்ணி அடுத்த 1 மணி நேரத்துல இன்னொரு டேப் ஓபன் பண்ணி உங்களை எவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். Pipe A can fill a tank in 18 minutes. Pipe B can empty the completely filled tank in 20 minutes. Initially, pipe A is opened and after 6 minutes, pipe B is also opened. In how much time will the remaining tank be filled completely? குழாய் ஏ ஒரு தொட்டியை 18 நிமிடங்களில் நிரப்பக்கூடும். அதே வேளையில் குழாய் பி முழுமையாக நிரப்பப்பட்ட தொட்டியை 20 நிமிடங்களில் காலி செய்யக்கூடும். தொடக்கத்தில் குழாய் ஏ திறக்கப்பட்டு 6 நிமிடங்களுக்கு பிறகு குழாய் பியும் திறக்கப்படுகிறது. தொட்டியின் மீதி பகுதி முழுமையாக நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? ஸோ இதுவும் நல்ல விஷயம். சேம் லாஜிக் நான் யூஸ் பண்ண போறேன். ஏ பைப் வந்து 18 minutes, பி பைப் வந்து 20 minutes, பி வந்து எம்டி பண்ணுதுல, ஸோ -20. ஓகே, ஸோ எல்சிஎம் எடுக்கிறீங்கன்னா 20 வர்றதுனால 18 5s are 90 போகாது. ஸோ 180. 180ங்கிறது 10 times. எஸ், ஓகே. இனிஷியலி பைப் ஏ இஸ் ஓபன். ஸோ எல்லாமே மினிட்டுங்கிறதுனால ஒரு நிமிஷத்துக்கு 10 யூனிட்டை நிரப்புது, ஒரு நிமிஷத்துக்கு இது 9 யூனிட்டை காலி பண்ணுது இல்லையா? ஸோ முதல்ல 6 நிமிஷம் என்ன நடக்கும்? ஏ மட்டும் தான் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு 60 யூனிட்டை நிரப்பிடுது. கரெக்டா? ஸோ 60 யூனிட்டை நிரப்பிடுது. அப்போ 180 யூனிட் தண்ணி இருக்க இடத்துல 60 நிரம்பிடுது. மிச்சம் இருக்கக்கூடியது 120 தான். நிரம்பாம இருக்கிறது 120. சரியா? அந்த 120 நிரம்பாம இருக்கும் போது ரெண்டுத்தையுமே ஓபன் பண்ணிட்டாங்க. ரெண்டையும் ஓபன் பண்ணா என்ன ஆகும்? 10 - 9 ஒரு யூனிட் தான் நிரம்பும் இல்லையா? அப்போ மிச்சம் இருக்கிற 120 ஒரு யூனிட்டாலேயே நிரம்புச்சுன்னா 120ங்கிறது டைமா எடுக்கும் இல்லையா? ஸோ ரிமைனிங் டேங்க் நிரம்ப 120 நிமிஷம் ஆகும். ஆப்ஷன் ஏ இல்லையா? சிம்பிளா இருக்குல்ல? நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். 2 taps can fill a cistern in 3 hours and 57 hours respectively. A third tap can empty in 3 hours. How long will it take to fill 1/3 of the empty cistern if all of them are open together? 2 குழாய்கள் ஒரு தொட்டியை முறையே 3 மணி நேரம் மற்றும் 57 மணி நேரத்தில் நிரப்பக்கூடும். 3வது குழாய் அதை 3 மணி நேரத்தில் காலி செய்யக்கூடும். அவை அனைத்தும் ஒன்றாக திறக்கப்பட்டால் காலியாக உள்ள தொட்டியில் 3ல் 1 பங்கு நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? சோ இந்த கொஸ்டின் ஈஸியா இருக்கிறதுனால இந்த என்டிபிசி கொஸ்டினை நீங்களே சால்வ் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? Next question. 2 taps can fill a cistern in 3 hours and 49 hours respectively. A third tap can empty the filled cistern in 49 hours. How long will it take to fill 2/3 of the empty cistern if all of them are open together? 2 குழாய்கள் ஒரு தொட்டியை முறையே 3 மணி நேரம் மற்றும் 49 மணி நேரத்தில் நிரப்பக்கூடும். 3வது குழாய் நிரம்பிய தொட்டியை 49 மணி நேரத்தில் காலி செய்யக்கூடும். அவை அனைத்தும் ஒன்றாக திறக்கப்பட்டால் காலியாக உள்ள தொட்டியில் 3ல் 2 பங்கை நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? சி, ஏ, பி,
தேர்ட் டேப். ஸோ ஏ வந்து 3 ஹவர்ஸ்ல நிரப்போம், பி வந்து 49 ஹவர்ஸ்ல நிரப்போம், சி வந்து 49 ஹவர்ஸ்ல காலி பண்ணும். எல்சிஎம்னு நான் எடுக்கிறேன்னா 49 into 3 டைரக்டா பெருசாலாம் யோசிக்க வேண்டாம் இல்லையா. 49 into 3 147ங்கிறது டோட்டல் கெப்பாசிட்டி. ஸோ இது 49 சார், இது 3 சார், இது மைனஸ் இல்லையா. ஸோ இங்க கேள்வி என்ன, முழு டேங்க் நிறைய வேணாம், 147ல 2/3 மூணில் 2 பாகம் இல்லையா. ஸோ நான் கேன்சல் பண்ணும்போது 3 4 சார் 9 சார் 49 2 என்ன 98 யூனிட்ஸ் நிறைஞ்சா போதும். அது நிறைய போது மூணையும் சேர்த்து திறக்கிறாங்க. அப்போ 49 + 3 - 3 கட் ஆயிட்டு 49 தான் வரும். ஸோ 49 into 2 star 98, 2 hours, option C. Okay. Next question நான் போறேன், டெக்னீஷியன்ல கேட்ட கொஸ்டின். Pipe A can fill a tank in 10 hours, pipe B can fill it in 12 hours, and pipe C can empty it in 15 hours. All three pipes are open together, but after 4 hours, pipe C is closed. Find the total time taken to fill the empty tank. குழாய் ஏ ஒரு தொட்டியை 10 மணி நேரத்திலும், குழாய் பி அதை 12 மணி நேரத்திலும் நிரப்பக்கூடும், மற்றும் குழாய் சி அதை 15 மணி நேரத்தில் காலி செய்யக்கூடும். 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்படுகின்றன, ஆனால் 4 மணி நேரத்திற்கு பிறகு குழாய் சி மூடப்படுகிறது. காலியாக உள்ள தொட்டி நிரம்ப எடுத்துக்கொண்ட மொத்த நேரத்தை காணும். நல்லா இருக்கு இந்த கொஸ்டின். என்ன சொல்லியிருக்காங்க, ஏ வந்து 10 ஹவர்ஸ்ல நிரப்புது ஓகேவா, 10 ஹவர்ஸ். பி வந்து 12 ஹவர்ஸ். சி வந்து எம்டி பண்றது 15 ஹவர்ஸ். எல்லாமே ஓபன் பண்றாங்க. சரி, எல்லாத்துக்குமே நம்ம பண்ண வேண்டிய நார்மலான விஷயம்னா எப்பயுமே எல்சிஎம் எடுக்கும் சரியா. 15 60 டைரக்டா 10லயும் போகும், 6 சார் 5 சார் 4 சார். ஓகே, ஃபர்ஸ்ட் 4 மணி நேரத்துக்கு 3 பைப்பும் திறந்துருக்குல கரெக்டா. ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல இங்க என்ன நடக்குது, 6 + 5 வரும், -4 வரும். ஸோ 11 - 4 என்னது 7. 1 ஹவருக்கு 7 யூனிட்ஸ் நிரம்பும். அப்போ 4 ஹவர்ஸ்க்கு என்ன நடந்திருக்கும், 7 into 4 28 யூனிட்ஸ் ஆல்ரெடி நிரம்பிருக்கும் இல்லையா. ஸோ 4 ஹவர்ஸ் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, 28 யூனிட்ஸும் நிரம்பி போச்சு ஓகேவா. மிச்சம் இருக்கக்கூடியது 32 யூனிட் தான் நிரம்ப வேண்டியது இருக்கு. அப்போ சியை க்ளோஸ் பண்ணிடுறாங்க, இந்த எம்டி பண்றதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அடுத்து இது 2 தான் திறந்து இருக்குங்கும் போது 6 + 5 11 இல்லையா, 11. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கிட்ட டைம். ஸோ 11ல நம்ம கேன்சல் பண்ணும்போது இது ஒரு 11 2 சார் 22 2 10/11. ஸோ ஏற்கனவே ஒரு 4 மணி நேரம் பிளஸ் இது ஒரு 2 10/11னா அப்போ 6 10/11 6 10/11 ஹவர்ஸ் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். நிறைய ஃபிராக்ஷன்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபிராக்ஷன்ல வரும்போது என்ன அப்படின்னா நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியும். டிவிசிபிலிட்டி ரூல் எதுலையுமே மேபி மைண்ட் மெத்தட்ல 2-3 ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி நம்ம சால்வ் பண்ணா உண்டு. இந்த கொஸ்டின் பாருங்க, 3 taps A, B and C can fill a tank in 12 hours, 15 hours and 18 hours. If tap A is open all the time and tap B and C are open for 1 hour each alternatively, starting with tap B first, in how many hours will the tank be filled? 3 குழாய்கள் A, B மற்றும் C ஆகியவை ஒரு தொட்டியை முறையே 12 மணி நேரங்கள், 15 மணி நேரங்கள் மற்றும் 18 மணி நேரங்களில் நிரப்புகின்றன. குழாய் A எப்போதும் திறந்திருக்க, குழாய் B மற்றும் C ஆகியவை முதலில் B உடன் தொடங்கி மாறி மாறி 1 மணி நேரம் வீதம் திறக்கப்பட்டால் தொட்டி எத்தனை மணி நேரங்களில் நிரம்பும்? இதான் சொன்னேன். குரூப் B ல கேட்டிருக்கேன், சாரி செக்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லிட்டேன். ஸோ கொஸ்டின் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ற எல்லாத்தையுமே பண்ணிடுவோம். ஏ டேங்க், பி டேங்க், சி டேங்க் இல்லையா. ஏ டேங்க் வந்து பாத்தீங்கன்னா 12 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணுது, பி வந்து 15 ஹவர்ஸ்ல, சி வந்து அதுவும் ஃபில் தான் பண்ணுது இல்லையா, எதுவுமே இங்க எம்டி பண்ணல. சி வந்து 18 ஹவர்ஸ். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுக்காதீங்க. 180 எடுத்தீங்கன்னா எல்லாமே போயிடும். அதான் நான் சொன்னல, எல்சிஎம்னு இல்லை, சின்ன எல்சிஎம் தான் எடுக்கணும்னு இல்லை, எல்சிஎம்மோட அடுத்தடுத்த மல்டிபிள் கூட தாராளமா எடுக்கலாம் சரியா. 180 வரும்போது 1 சார் 5 சார், இது ஒரு 12 சார்,
18 ஒரு 10 சார் போகுமா? சரி, அடுத்த ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சூப்பர் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் ஒன்னு சால்வ் பண்ணீங்கன்னா போதும், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் பயங்கரமா ஃபீல் ஆகும். இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 2 மணி நேரத்துக்கு என்ன நடக்குது? ஏன் 2 மணி நேரம் சொல்றேன்னா, ஒரு மணி நேரம் ஒரு பைப்பு ஓபன் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு இங்க நான் ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் பண்ணிக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு என்ன நடக்கும்? ஏ எனி டைம் திறந்திருக்கும். அப்ப அந்த 2 மணி நேரமும் ஏ திறந்திருக்கும். ஏ இதனால ஒரு 30 யூனிட்டா நிரப்பிடுது அதோட திறமையால. கரெக்டா? சரி. அடுத்து பி 1 மணி நேரம் திறந்திருக்குமா? ஃபர்ஸ்ட் அவர் பி சேர்ந்து திறந்திருக்குமா? அது ஒரு 12. அடுத்த 1 மணி நேரம் சி மட்டும் திறந்திருக்குமா? அது ஒரு 10. சோ ஃபார் ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ் 22 52. ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ்ல 52 யூனிட்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நிரம்பிருக்கு. அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? எனி டவுட் இல்ல இல்லையா? சோ இந்த சைக்கிள் 2 ஹவர்ஸா போயிட்டே இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ் நான் கண்டுபிடிக்கிறது இந்த 52 யூனிட்ஸ் ஆஃப் வாட்டர் நிரம்பினதை. ரைட். இப்போ நான் இங்க க்ளோஸா கொண்டு போகணும், 180க்கு க்ளோஸா கொண்டு போகணும். ஏன்னா 52 இன்டூ எது போட்டாலும் டைரக்டா 180 வராது. 52 இன்டூ என்ன போட்டா நீங்க 180 கிட்ட போலாம். கண்டிப்பா இன்டூ 3, ஏன்னா 4 போட்டீங்கன்னா 200க்கு மேல போயிடும். இன்டூ 3 பண்ணீங்கன்னா 6 156 யூனிட்ஸ். இங்க இன்டூ 3 பண்ணீங்கன்னா 6 ஹவர்ஸ். ஸோ கண்டிப்பா 6 மணி நேரம் ஃபுல்லா தேவைப்படும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் இதுதான் தேவைப்படும். ஸோ 6 எங்க இருக்கு ஆப்ஷன்ல? 6 8/9 ஹவர்ஸ். சரி, ஓகே, ஃபுல்லாவும் சால்வ் பண்றேன். இந்த 156 யூனிட்ஸ் நிரம்ப 6 மணி நேரம் ஆச்சு. மிச்சம் எவ்வளவு இருக்கு? 24 யூனிட் நிரம்பாம இருக்கா? 24 யூனிட் நிரம்பாம இருக்கு. சரி, 6 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. அந்த 7வது மணி நேரம் யார் ஓபன்ல இருப்பா? ஏ எனி டைம் ஓபன்ல இருப்பாரு. சோ அந்த 7வது மணி நேரத்துல என்ன நடக்கும்? ஏ எனி டைம் ஓபன்ல இருக்கிறதுனால அவர் ஒரு 15 மினிட்ஸ் நிரப்பிடுவார். 7வது மணி நேரங்கிறது ஆடு. டேப் பி வந்து எப்பயுமே ஆட் ஹவர்ஸ்ல தான் ஓப்பன் ஆயிருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஹவர்ல ஓப்பன் ஆயிருந்தா அது 3rd ஹவர்ல ஓப்பன் ஆகும். 3rdல இருந்து 5th ஹவர், 5thல இருந்து 7th ஹவர். ஸோ 7வது மணி நேரம் பி ஓப்பன் ஆயிருக்கும், அது ஒரு 12. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 27. ஸோ எனக்கு நிரம்ப வேண்டியது 24 யூனிட்ஸ். பட் அதால 27 நிரப்ப முடியும் போது இப்படிதான் நீங்க ரிமைனிங்க கண்டுபிடிக்கணும். ஸோ 3 8s ஆர் 3 9s ஆர். ஸோ ஆல்ரெடி ஒரு 6 மணி நேரம் பிளஸ் இது ஒரு 8 9 8 சாரி 6 8/9 மணி நேரம்ங்கிறது என்னோட ஆன்சர். ஆப்ஷன் ஏ. 2 ஸ்டார் இல்ல, 3 4 ஸ்டார் கூட போட்டுக்கோங்க. நானும் ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணேன். கொஸ்டின் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் என்னோட சஜஷன், ஒரு குரூப் டி எக்ஸாம்லாம் போறீங்க அப்படின்னும் போது நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்கறது தான் உங்களோட எய்மா இருக்கும். ஸோ அந்த நேரத்துல இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லாம் முடியலன்னா விட்டுருங்க. நல்ல ஒரு 75+ 80+ ரா ஸ்கோர் வர மாதிரி அட்டெம்ப்ட் போட்டுட்டீங்க, நல்ல டைம் இருக்கு கடைசியிலனா அந்த கொஸ்டின்லாம் போங்க. என்னோட சின்சியர் அட்வைசரி எக்ஸாம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். குரூப் டில பாத்தீங்களா எல்லா கொஸ்டினும் எப்படி குவாலிட்டியா இருக்கு. இன்னமும் எனக்கு வந்து கவலையா இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சீரீஸ்ல நான் எல்லாமே உங்களுக்கு சால்வ் பண்ணேன். ஈஸி கொஸ்டினும் இருந்துச்சு, டஃப்லாம் சொல்ல மாட்டேன். பட் எனக்கு வாட்ஸ்அப்ல வர மெசேஜஸ் நிறைய வரும், உங்களுக்கே தெரியும். ஒரு 5000க்கு மேல கான்டாக்ட்ஸ் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் கான்டாக்ட், நம்புவீங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்போ வந்து மெசேஜ் பண்ணாலும் நான் குரூப் டி தான் படிக்கிறேன், பேசிக் போதுமா யோசிச்சு பாருங்களேன். கொஸ்டின் எப்படிலாம் போயிட்டு இருக்கு இல்லையா? அப்படி கேட்கறவங்களுக்கு ஷிஃப்ட்ல இந்த மாதிரி கொஸ்டின் மாட்டினா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போது தான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது. அதனால வாட்ஸ்அப் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். குரூப் டிலாம் யார் சொன்னாலும் நம்பாதீங்க, தரமா இருக்கும் பேப்பர். ஈஸியா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்தா ஓகே, அப்படி யாராலையுமே சொல்ல முடியாது இல்லையா? 3 pipes A, B and C can fill a tank from empty to full in 40 minutes, 20 minutes and 30 minutes respectively. When the tank is empty, all the 3 pipes are open. A, B and C discharge chemical solutions P, Q and R respectively. What is the proportion of solution Q in the liquid in the tank after 9 minutes? 3 குழாய்கள் A, B மற்றும் C ஆகியவை காலியான ஒரு தொட்டியை முறையே 40 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் மற்றும் 30 நிமிடங்களில் நிரப்புகின்றன. தொட்டி காலியாக இருக்கும் போது 3 குழாய்களும் திறக்கப்படுகின்றன. ஏ, பி மற்றும் சி ஆகியவை முறையே PQR என்ற வேதி கரைச்சலை வெளியிடுகின்றன. 9 நிமிடங்களுக்கு பிறகு தொட்டியில் உள்ள திரவத்தில் Q கரைச்சலின் விகிதம் என்ன? 2வது பெஸ்ட் கொஸ்டினா நாம் பார்த்த இந்த கொஸ்டின். ஓகேவா? சோ லாஜிக் அதே தான். ஏ, பி, சி மூணுமே நிரப்பதான் செய்யுது.
ஆனா ஒரு ட்விஸ்ட் என்னன்னா பி சொல்யூஷன் நிரப்புது, கியூ சொல்யூஷன் நிரப்புது, ஆர் சொல்யூஷன் நிரப்புது இல்லையா? தட்ஸ் இட். ஏ வந்து 40 மினிட்ஸ்ல நிரப்புது, பி வந்து 20 மினிட்ஸ்ல நிரப்புது, அண்ட் சி வந்து 30 மினிட்ஸ்ல நிரப்புது. மூணுமே ஃபில்லிங் தான். ஓகே ஃபைன். ஸோ எல்சிஎம் எடுக்கிறேன்னா பார்க்கும்போதே தெரியுது 120. 43 சார், 6 சார், 4 சார். ஸோ இங்க என்ன கேள்வினா மொத்தமா 9 நிமிஷத்துல எவ்வளவு நேரமோ அதுல கியூ மட்டும் எவ்வளவு நேரம் ஃபிராக்ஷன்ல. ஸோ கியூ மட்டும் 9 நிமிஷத்துலனா சி மொத்தமா ஒரு நிமிஷத்துல இங்க எவ்வளவு வேலை நடக்குது? அட் அ டைம்ல மூணையும் திறந்தா 3 + 6 9, 9 + 4 13 யூனிட்ஸ் நேரம். அப்போ 9 மினிட்ஸ்ல இன்டூ 9, இங்கேயும் இன்டூ 9, 117 யூனிட்ஸ் இல்லையா? சரி, அதுல கியூ சொல்யூஷன் மட்டும் எவ்வளவுன்னு கேட்கிறேன். கியூ சொல்யூஷன் மட்டும்னா 6 யூனிட் ஒரு நிமிஷத்துல. ஸோ 9 × 6 என்ன? ஃபார் கியூ சொல்யூஷன் 9 × 6 வந்து 54 யூனிட்ஸ். ஸோ கியூ மட்டும் 54, மொத்தத்தோட கம்பேர் பண்ண சொல்றாங்க. மொத்தத்தோட ப்ரொபோர்ஷன் மொத்தம் 117 இல்லையா? ஸோ இதை நான் கேன்சல் பண்றேன்னா 9 × 6 = 54, 9 × 1 = 3 சார் இல்லையா? ஸோ என்னோட ஆன்சர் 6/13. இல்லையா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். அண்ட் இந்த வீடியோக்கான லாஸ்ட் கொஸ்டின். 3 pipes of diameter 2 cm, 3 cm and 4 cm are running together to fill a cistern. The smallest pipe alone can fill the cistern in 232 minutes. The amount of water flowing in each pipe is proportional to the square of its diameter. The time taken by all the pipes running together to completely fill the cisterns. 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் மற்றும் 4 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட 3 குழாய்கள் ஒரு தொட்டியை நிரப்ப ஒரே நேரத்தில் இயங்குகின்றன. மிகச்சிறிய குழாய் மட்டும் தனியாக அந்த தொட்டியை 232 நிமிடங்களில் நிரப்பக்கும். ஒவ்வொரு குழாயிலும் பாயும் நீரின் அளவானது அதன் விட்டத்தின் வர்க்கத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அனைத்து குழாய்களும் ஒன்றாக இயங்கி தொட்டியை முழுமையாக நிரப்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் நிமிடங்களில் என்ன? கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலா. ஏன்னா அவங்க கொடுத்துட்டதே பெரிய குழு அவங்களே கொடுத்துட்டாங்க. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயமே அதுதான். அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ளோயிங், அதுதான் என்னது? எஃபிஷியன்சி. என்ன சொல்லிட்டாங்க? எஃபிஷியன்சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் தி டயாமீட்டர். அப்ப எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணனா எனக்கு எஃபிஷியன்சி கிடைச்சிட போகுது. ஃபர்ஸ்ட் பைப்பை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4, செகண்ட் பைப்பை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9, தேர்ட் பைப்பை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16. இதுதான் அதோட எஃபிஷியன்சி. பொதுவா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? டோட்டல் கெப்பாசிட்டிங்கிறது எஃபிஷியன்சி இன்டூ டைம் டேக்கன். இங்க இந்த ஸ்மால் பைப்பை மட்டும் தூக்குங்க. ஸ்மால் பைப் தான் இது 4 இல்லையா? 4ங்கிறது எஃபிஷியன்சி அண்ட் அதோட டைம் டேக்கன் என்ன? 232. இதை நீங்க சால்வ் பண்ணும்போது 2 4s are 8, 3 4s are 12, 928. 928ங்கிறது டோட்டல் கெப்பாசிட்டி. கரெக்டா? டோட்டல் கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அட் அ டைம்ல மூணையும் திறக்கிறாங்க. ஸோ 16 + 9 என்ன? 25, 25 + 4 என்ன? 29 இல்லையா? 29 into 3 சார் சால்வ் பண்ணீங்கன்னா 7 ரிமைனிங் 2 87, 58 2 சார். ஸோ 32ங்கிறது என்னோட ஆன்சர். பாத்தீங்களா? ஆனா கொஸ்டின் ஏதோ பயங்கரமா இருந்த மாதிரியும் இல்லையா, சால்வே பண்ண முடியாத மாதிரியும் இருந்துச்சு. அவ்வளவுதான். ஸோ ஐ ஹோப் தொண்டை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா கிளியர் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். ரொம்ப நேரம் பேசும்போது தான் தொண்டை எரியுது, ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. கொண்டு வந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி குவாலிட்டியா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அண்ட் குரூப் டி எக்ஸாமும் நல்லா பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.